1980 வெளிவந்த படங்களையும் அதில் பற்றின சில தகவல்களையும் இப்போ வரிசையாக நம்ம பார்ப்போம். முதல்ல ஜனவரி மாதம் 26 பில்லா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கம், கே பாலாஜி வந்துட்டு இந்த படத்தை 1978 டான் அப்படின்னு அமிதாப் பச்சன் நடிச்ச ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை வாங்கி தமிழ்ல ரீமேக் பண்றாரு பில்லாங்கிற பேர்ல. இந்த படத்துல ரஜினி ஜனவரி 26 ரிலீஸ் ஆகுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பில்லா அப்படிங்கிற பேர் எங்க இருந்து வந்தது தெரியுங்களா? இது இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது. 1978 ஒரு சம்பவம் டெல்லியில நடக்குது. 2 குழந்தைங்களை கடத்திட்டு போறாங்க, வன்கொடுமை செஞ்சுட்டு அந்த குழந்தைங்களை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை பண்ண 2 அக்யூஸ்ட் பேர் ஒருத்தன் பேரு ரங்கா, இன்னொருத்தன் பேரு பில்லா. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வில்லனோட பேரை அந்த நேரத்துல ரொம்ப பாப்புலரா இருந்தது இந்த கேஸ். இந்தியா முழுக்க ரொம்ப ஃபேமஸ்ங்க. கிராமத்துல போய் பேசினா கூட இந்த கேஸ் பத்தி தெரியும். அந்த மாதிரியான ஒரு கேஸ் அது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கிரிமினலோட பேரை இந்த ரஜினி படத்துக்கு வச்சிருந்தாங்க. அந்த ரஜினியை அந்த பில்லாங்கிற பேர் அந்த நேரத்தில் பாப்புலரா இருந்ததுனால படமும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆன புதுசுல இது அந்த கிரிமினல் பில்லாவை பத்தின கதையாத்தான் இருக்குமோன்னு நினைச்சு மக்கள் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இல்லப்பா இது அமிதாப் பச்சன் நடிச்ச டான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஏன்னா டான் சப்ஜெக்ட் நல்ல கதை அது, அதனால இந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல பில்லா ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா டான்லோட ஸ்கிரிப்ட் அது மாதிரி. இதுக்கு அப்புறம் வந்த படம் பூட்டாத பூட்டுக்கள், மகேந்திரன் டைரக்ட் பண்ணது. மே மாசம் 9 ரிலீஸ் ஆகுது. இது பெருசா பேசப்படாத ஒரு படம், வந்தது தெரியாம போயிடுச்சு. மே மாசம் 2 நம்ம டிஆர் உள்ள வராரு, தமிழ் திரையுலகத்துல தியேட்டருக்கு வராரு. அதாவது ஒருதலை ராகம் படம் ரிலீஸ் ஆகுது மே 2. முதல்ல ஒரு 2 வாரம் தியேட்டர் டல் அடிக்குது. புரசவாக்கம் பகுதியில அந்த நேரத்துல ராக்ஸின்னு ஒரு தியேட்டர் இருந்தது. ரொம்ப பழைய தியேட்டர் அது. அது இப்ப இல்ல, இடிச்சிட்டாங்க. என்னுடைய பழைய வீடியோ பாத்தீங்கன்னாக்கா அதுல அதை பத்தி டீடைல் சொல்லியிருக்கிறேன். அந்த தியேட்டர்ல ரிலீஸ் அந்த மாதிரி ஒரு டொக்கு தியேட்டர்கள்ல மட்டும்தான் அது ரிலீஸ் ஆயிருந்தது. பெரிய தியேட்டர்கள் எல்லாம் வேற படங்கள்லாம் ஓடிட்டு இருந்தது. இது படம் யாருமே அது பெருசா எதிர்பார்க்கல. ஆனா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த படம் பிக்கப் ஆச்சு பாருங்க. மத்த படம் எல்லாம் விழுந்துருச்சு அந்த டைம்ல. அப்போ டி ராஜேந்திரோட பேர் பெரிய அளவுல பேசப்பட்டது. இதனால அவருக்கு உடனே கிடைச்ச ஒரு வாய்ப்பு, வசந்த அழைப்புகள்னு ஒரு படம் எடுத்தாரு. வந்த வேகத்திலேயே அந்த படம் காணாம போயிடுச்சு. ஆனா அந்த ஒருதலை ராகம் படம் கண்டினியூஸா ஓடிட்டே இருக்குது இன்னும். அப்படி அந்த சம்பவம் நடந்தது. அடுத்தது மே மாசம் 9 மழலை பட்டாளம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. முழுக்க ஒரு நகைச்சுவை படமா பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல கே பாலச்சந்தரோட கவிதாலயா தயாரிக்குது அந்த படம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, கதை வசனம் விசு, இதை இயக்கியது நம்ம நடிகை லட்சுமி, இயக்க மேற்பார்வை கே பாலச்சந்தர். இதுல முக்கியமான ரோல்ல நடிச்சவர் விஷ்ணுவர்தன். அந்த நேரத்துல கன்னடத்துல அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் இதுல நடிச்சிருந்தாரு. அப்புறம் ஜூன் மாசம் 12 பாக்யராஜோடைய பாமா ருக்மணின்ற படம் வருது. இதுல கதை வசனம் மட்டும் பாக்யராஜ், இயக்கம் ஆர் பாஸ்கரன் அப்படின்ற ஒரு இயக்குனர் இயக்கி இருந்தாரு. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்துக்கு அப்புறம் கொஞ்சமாவது அவர் கதையில கவனம் வைக்கணும்ட்டு இதுல கொஞ்சம் கவனம் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜூலை 3 காளி அப்படின்னு ஒரு படம் ரஜினிகாந்த் நடிச்சது. இது மலையாள இயக்குனர் ஐவி சசி, ரொம்ப பாப்புலரா இருந்தார் அந்த நேரத்துல, ரொம்ப டாப்ல இருந்தாரு ஐவி சசி. அவர் இயக்கிய படம் காளி ஓரளவு ஓடிச்சு அந்த படம். இதுக்கப்புறம் பாக்யராஜுடைய ஒரு கை ஓசை படம் ரிலீஸ் ஆகுது ஜூலை மாசம் 25. பாக்யராஜ் கதையில அக்கறை செலுத்தணும்னு நம்ம பேசணும், இப்போ பேசணும். பட் அவருக்கே அது அப்பவே புரிஞ்சிருந்திருக்குது. கொஞ்சமா கொஞ்சம் அவரு கதையில கவனம் வேற லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது. ஒரு கை ஓசை படம் நீங்க பாத்தீங்கன்னா, பார்க்கலன்னா பாருங்க, நல்லா இருக்கும் அந்த படம். அதுல அவருக்கு வசனமே பேச மாட்டாரு, வாய் பேச முடியாதவரா நடிச்சிருப்பாரு. இது ஜூலை 25 ரிலீஸ் ஆனது. ஆகஸ்ட் மாசம் 15 மறுபடியும் மகேந்திரனோட படம் வருது. டைரக்டர் மகேந்திரனோட படம் வருது, ஜானி. இதுல ரஜினி 2 ரோல், 2 வித்தியாசமான ரோல். ஒன்னு சாதுவாகவும், இன்னொன்னு ஒரு மாதிரி கிரிமினல் மாதிரியாகவும். பெரிய கிரிமினல் கிடையாது, ஒரு மர்டர் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்ப்பாரு. ஆனா படம் பிரமாதமா அமைஞ்சிருந்துச்சு. அதுல பாட்டுகளும் சூப்பரா அமைஞ்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் ஆகஸ்ட் 29, அது 2 வாரத்துக்கு அப்புறமா வண்டி சக்கரம் அப்படின்னு ஒரு படம் வருதுங்க. இது அந்த நேரத்தை கொஞ்சம் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு படம் வண்டி சக்கரம். இதுக்கு கதை வசனம் வினு சக்கரவர்த்தி. வினு சக்கரவர்த்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, மண் வாசனையில வருவார் இல்லைங்களா, வில்லன் மாதிரி. இது நல்ல கதையா இருந்தது. படம் ரொம்ப விறுவிறுப்பாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த படத்துலதான் நடிகை சிலுக்கு சுமிதா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் உச்சகட்டம் அப்படின்னு ஒரு படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. நான் அந்த படம் பார்த்தேன். படம் நல்லா இருக்கும், ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும். கடைசியில ஒரு கத்தி எடுத்து
அப்படி குத்துவாரு, படம் முடியும். யாரு? சரத்பாபு. அந்த மாதிரியான ஒரு கதை அது. அது வரைக்கும் இங்க அடுத்து என்னன்னு பரபரப்பாவே போகும். சின்ன படம், ஒரு 12 ரீலுக்குள்ளதான் இருக்கும். ராஜ் பரத்னு ஒரு இயக்குனர். இவரை பத்தின எந்த தரவுகளுமே நம்மளுக்கு இப்போ நெட்ல கிடைக்கல ராஜ் பரத்தை பத்தி. ஆனா இந்த படத்துல ஒரு சின்ன குழப்பம் என்ன, ரிலீஸ்ல ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் 27 டிசம்பர் 12 அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பம் ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறமா பாலு மகேந்திரா இயக்கத்துல மூடு பனி அப்படின்னு ஒரு படம் உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். என் இனிய பொன்னிலாவே பாட்டு ரொம்ப ஃபேமஸ். நவம்பர் 6 ரிலீஸ் ஆகுது. ஒரு விஷயம் வரிசையா நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. இந்த நவம்பர் 6 மூடு பனி ரிலீஸ் ஆகுதுங்களா. மூடு பனி சூப்பர் டூப்பர் ஹிட், நல்ல படம், அருமையா போவோம். அது ஒரு கிரைம் சப்ஜெக்ட். அந்த கிரைம் ரோல்ல வந்துட்டு நடிச்சிருந்தது பிரதாப். அந்த நேரத்துல பிரதாப்னாக்க ஒரு அப்பாவியா தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு கிரிமினலா அவர் வருவாரு. இதுக்கு அப்புறமா பொல்லாதவன் அப்படின்னு இன்னொரு படம் அதே தேதியில ரிலீஸ் ஆகுது, நவம்பர் 6. இது ரஜினிகாந்தோட படம். இதுவும் நல்ல ஹிட்டான ஒரு படம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இன்னும் 2 படம் வருதுங்க அதே தேதியில ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. நிழல்கள் நவம்பர் 6, அதுக்கப்புறம் வறுமை நிறம் சிவப்பு, அதுவும் நவம்பர் 6. இந்த நிழல்களும் வறுமை நிறம் சிவப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சப்ஜெக்ட். அதாவது இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 2 படம் வந்தது பாத்தீங்கல்ல. ஆள வந்தான் கமல் நடிச்சது, சூர்யா நடிச்ச நந்தா. அந்த கமல் நடிச்ச ஆள வந்தான்ல கூட அவருக்கு ஒரு கேரக்டருக்கு பேரு நந்தான் தான் இருக்கும், நந்தகுமாரா. அதே மாதிரி அந்த 2 படம் ஒரே மாதிரியான, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதை. அதே போலதான் இந்த நிழல்களும் வறுமை நிறம் சிவப்பும் ஒரே கதை. என்ன, வேலை இல்லாத இளைஞர்களை பத்தின கதை. பட்டதாரிகள், வேலை இல்லாத பட்டதாரிகள், விஐபி, அவங்கள பத்தின கதை. அவர் பாரதி ராஜா வந்துட்டு நிழல்களை அவர் கண்ணோட்டத்தில் எடுத்திருந்தாரு. பாலச்சந்தர் வறுமை நிறம் சிவப்பு அப்படிங்கிற பேர்ல அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் படத்தை எடுத்திருந்தாரு. 2 படமும் பாட்டுகள்லாம் நல்லா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஒரு நெகட்டிவ் சப்ஜெக்ட் அந்த நேரத்தில் இளைஞர்கள் விரும்பலையா என்ன தெரியல, ஒரு மாதிரியா போச்சு. நிழல்கள் கொஞ்சம் டவுனா தான் இருந்தது அந்த இதுல. அவ்வளவு ஏன் பிற்காலத்துல தெலுங்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்பட்ட விஜயசாந்தி இந்த நிழல்கள் படத்துல தான் அறிமுகமானது. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், அந்த அளவுக்கு தான் இருந்தது அந்த படம். இதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற படம் டிசம்பர் 5 தூரத்து இடிமுழக்கன்ற படத்தை வந்து இயக்கியது கே விஜயன். கே விஜயன் ரொம்ப ஃபேமஸான ஒரு இயக்குனர் தான். அதுக்கு முந்தின வருஷம் எம்ஏ காஜா இயக்கிய இனிக்கும் இளமை அப்படின்னு ஒரு படம். அதுலதான் வந்து முதல் விஜயகாந்த் அறிமுகமாகிறாரு. அதுல வந்து அவருக்கு எம்ஏ காஜா வந்துட்டு, அதாவது விஜயகாந்தோட பேர் வந்து விஜயராஜ் அழகர் சாமி. இதே எம்ஏ காஜா வந்து சுருக்கி விஜயகாந்த் அப்படின்னு பேர் வைப்பாரு. அந்த இடத்துல ரஜினிகாந்த் இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஹைட்டா இருந்தது, அதனால விஜயகாந்த் அப்படின்னு மாத்தி வச்சாரு. இது தூரத்து இடி முழக்கத்துல விஜயகாந்துக்கு மெயின் ரோல் கொடுத்திருந்தாங்க. விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பேரோட ஒரு மெயின் ரோல்ல நடிச்சது முதல் படம் தூரத்து இடிமுழக்கம் விஜயகாந்துக்கு. இதுக்கப்புறம் டிசம்பர் 20 வெளிவருது முரட்டு காலை, ரஜினியோட படம். எஸ்பி முத்துராமன் இயக்கம், அது உங்களுக்கே தெரியும், அது ஒரு ரெகுலர் சப்ஜெக்ட் அது. அதுக்கப்புறம் டிசம்பர் 12 வெளிவருது நெஞ்சத்தை கிள்ளாதே அப்படின்னு ஒரு படம். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 அவார்டு வாங்குது. 3 தேசிய விருதுகள், 3 தமிழ் மாநில விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மற்றும் பல விருதுகள் வாங்குது. ரொம்ப முக்கியமான ஒரு படம் நெஞ்சத்தை கிள்ளாதே. சாதாரண இயக்குனர்களா இருந்த 2 பேரை பெரிய இயக்குனர்களா ஆக்கி விட்ட கதை தான் இந்த நெஞ்சத்தை கிள்ளாதே. அதை பத்தி நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த நெஞ்சத்தை கிள்ளாதே பத்தி நான் இன்னொரு தனி வீடியோ ஒன்று போடுறேன். அதுல இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் அதுல சொல்றேன். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் சௌகரியமா இருக்கும். இந்த நெஞ்சத்தை கிள்ளாதே பத்தி ஒரு விரிவான ஒரு வீடியோ அது. அப்படி என்ன இதுல இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆதரவு கொடுங்க தொடர்ந்து.